ஆதிக்கோரக்கி சப்தகன்னிகள் பட்டாணி சுவாமியே துணை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி அஸ்ட்ரோ சேனல். இன்றைய தலைப்பு திருமண அமைப்புக்கு தேவைப்படக்கூடிய 10 விஷயங்கள். திருமணத்திற்கு வரன் பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட சில ராசி நட்சத்திரத்தை தான் பார்க்க வேண்டும் என்று சில ஜோதிடர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். நாமும் அந்த ராசியைத்தான் தேர்ந்தெடுத்து பொருத்தம் பார்ப்போம். ஆனாலும் அவர் இந்த ஜாதகம் பொருந்தவில்லை என்று கூறுவார். பொருத்தமான காலம் உங்களுக்கு தற்போது நடைபெறவில்லை என்றே அர்த்தம். இது எந்த அளவு உண்மை என்றால், நேரமும் காலமும் கூடி வந்தால் யாரு தடை செய்தாலும் நடக்க விட நடந்தே தீரும். நடப்பது எல்லாமே நல்லவையாகவே இருக்கும். நாம் செய்யப்படும் அனைத்து நல்ல கர்மாக்களினாலும் செயல்கள் மூலமே இது தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் பாவகிரக திசை நடப்பில் இருக்கும்போது திருமண காலம் மிகவும் தள்ளிக்கொண்டே போகும். இந்த பாவகிரக திசை அவர்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடை செய்யும் அல்லது பங்கப்படுத்தும். இந்த ஒரு காரணத்தினால்தான் சில பேருக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது. ஜோதிடத்தில் ஏறக்குறைய அனைத்துமே தீர்மானிக்கப்பட்டது தான். நாம் இப்பிறவியில் இந்த பூமியில் பிறந்து எதை அனுபவிக்க தயாராக இருக்கிறோம் என்ற அமைப்பும் அந்த ஜாதகத்தில் ஒளிந்து இருக்கும். முதலில் நமக்கென்று திருமணத்திற்கு இனிமேல் ஒரு ஆணோ பெண்ணோ பிறக்கப் போவதில்லை. ஒன்றை சார்ந்துதான் ஒன்று இருக்கும் என்பதை போல தோஷமுள்ள ஜாதகம் ஏறக்குறைய தோஷமுள்ள ஜாதகத்தான் இணையும். தோஷம் இல்லாத ஜாதகத்தை தோஷமில்ல ஜாதகத்தோடு இணைத்தாலும் இருவருக்கும் சில காலம் கழித்து ஒத்து வராமல் விவாகரத்தை நோக்கி பயணம் செய்யும். ஏனெனில் இருவருக்கும் உள்ள கலத்தர அமைப்பை இது சாரும். எது எதோடு இணைய வேண்டும், எந்த அமைப்போடும் சேர வேண்டும் என்பது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இது கடவுளுக்கு மட்டுமே அறிந்த பரம ரகசியம். ஏற்கனவே சொல்லியது போல் ஒரு தோஷமுள்ள ஜாதகம் ஒரு தோஷமுள்ள ஜாதகத்தான் இணையும். அதுபோல் கலத்திர தோஷமோ அல்லது வேறு தோஷமோ இல்லாத ஜாதகம் எந்த விதத்திலும் தோஷமுள்ள ஜாதகத்தோடு இணையாது. குறிப்பிட்ட ராசி லக்கணம் நட்சத்திரம் உள்ள பெண் வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டாலும் எப்பொழுதும் ஆசை என்பது நிராசையாக உள்ளது. ஏனெனில் இது இறைவனின் விதிக்கப்பட்ட விதி. இந்த விதியை எந்த ஒரு மனிதனாலும் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் தற்போதைய காலங்களில் பணம் பொருளாதார முன்னேற்றம் உள்ள பையனுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த ஜாதகமே முக்கியத்துவம் தரப்படுகிறது. தகுந்த பொருத்தமான ஜாதகத்தை எடுத்து பொருத்தம் பார்ப்பதற்கு எந்த ஒரு பெற்றோர்களும் குறிப்பாக பெண் வீட்டுக்காரர்கள் அமைத்து கொள்வது இல்லை. இதனால் ஏற்படும் விளைவு அவர்களின் குழந்தைகளுக்கு, அதாவது வருங்கால தம்பதிகளாக ஆகக்கூடிய மணமக்களுக்கு பல வகையான பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் பிரிவுகளையும் குழந்தையில் ஏதாவது தடையும் சந்திக்கக்கூடிய அமைப்பை பெற்றுத் தருகிறார்கள். இந்த திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று நம்முடைய மூதாதையர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட அமைப்பானது இப்போது பல்வேறு குளறுபடிகளை கொண்ட அமைப்பாக உள்ளது. திருமண பொருத்தத்தின் போது ஜோதிடர்கள் கடைப்பிடித்த இந்த 10 விஷயங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள். அதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இவை எல்லோருக்கும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். எந்த ஒரு ஜாதகத்திலும் லா என்று எழுதப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்த வீடே 2ஆம் இடமாகும். இந்த 10 வீடு முக்கியத்துவம் தரப்பட்ட வீடுகள். 1 குடும்பாதிபதி, அதாவது 2ஆம் இடம். 2 5ஆம் இடம். 3 7ஆம் இடம், இதுதான் களத்திரம். 4 9ஆம் இடம். 5 ஆண்களுக்கு சுக்கிரனை பார்க்க வேண்டும். பெண்களாக இருந்தால் செவ்வாயை பார்க்க வேண்டும். ஆண்களுக்கு சுக்கிரன் பலகீனப்படும்போது திருமணம் தாமதம் ஏற்படுகிறது. அதேபோல பெண்களுக்கு செவ்வாய் பாதிப்பு அடையும் போது திருமணம் தாமதம் ஏற்படுகிறது. இவரே களத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கே மிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. இவர் எந்த அளவிற்கு பாதிப்பை அடைந்துள்ளார்களோ அந்த அளவுக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே போகும். உங்களுடைய ஜாதகத்தில் களத்திரக்காரரின் பாதிப்பு அடையும் போது திருமண பந்தத்தில் இணையக்கூடிய மணமக்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையின் போது எதிர்பார்ப்பினை குறைத்துக் கொள்வதன் மூலம் நல்ல அமைப்பையும் நல்ல வாழ்க்கை துணையும் பெறலாம். 6 வர இருக்கும் தசா புக்திகள். 7
செவ்வாயும் சுக்கிரனும் இருவருக்கும் 6, 8ஆக இல்லாமல் இருத்தல். 8 இருவருக்கும் ராசி நட்பாக இருக்க வேண்டும். 9 இருவருக்கும் லக்னாதிபதியும் நட்பாக இருக்க வேண்டும். 10 இருவருக்கும் லக்னாதிபதி இவர்களுக்கு 6, 8 ஆக இல்லாமல் இருத்தல். இந்த 10ஐயும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ராசா, நீ என்ன வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் நீ செஞ்சுட்டு வந்த நல்ல மற்றும் தீய கர்மாவின்படி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதை புரிந்துக்கோங்க. நீங்கள் தற்போது உள்ள நடைமுறை வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்கிறீர்கள். காலம் கடக்க கடக்க அவர்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்யும் வாய்ப்பும் உள்ளது. இதுவே இறைவனின் சூட்சும விதி. நீங்கள் பணத்தை பாருங்கள், பார்க்காம போங்க. பையனுக்கு வீடு இருக்கா இல்லையா, பையன் ஐடி மாப்பிள்ளையா இல்லையா, இதெல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த 10ஐயும் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தினாலும் அது 1 மாதமோ 3 மாதமோ அந்த தம்பதிகள் இருப்பார்கள். அதன் பிறகு திருமணம் முறிந்து போகும் அமைப்பை நோக்கி பயணம் செய்யும். இது இரு வீட்டு பெரியோர்களையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் மேலும் பல சங்கடங்களையும் தரும். ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டது நடந்தே தீரும். இதுதான் இறைவனின் கட்டளை. மனிதனுடைய 60 வயது வாழ்க்கையில் யார் முன்னேற்றம் அடைவார்கள், யார் பின்னேற்றம் அடைவார்கள் என்பது யாராலும் அறியப்படாத அமைப்பு. இந்த பதிவின் நோக்கமானது ஜாதக கட்டத்துக்கு முக்கியத்துவங்கள் கொடுங்கள் தவிர அவர்களின் பணத்துக்கோ முக்கியத்துவம் தேவையில்லை. ஏனெனில் மாற்றம் நிறைந்த உலகில் யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வாழ்க்கை மாறலாம். சில மனிதருக்கு கல்யாணம் நடந்த பிறகு முன்னேற்ற வாழ்க்கை நோக்கி பயணம் செய்யும். குழந்தை பிறந்த பிறகு முன்னேற்றம், இந்த மாதிரி அமைப்பு நடக்கும். இந்த மாதிரி அமைப்பை நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது போன்ற ஜோதிட தகவலை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.